ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ما من مدر ولا هدر إلا أدخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். ஒரு சிறிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பதற்காக. வாழ்க்கையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகிரத்துடைய வாழ்க்கையை தான். இது வாழ்க்கையை தான் அறிமுகப்படுத்தப்பட இல்லை. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல, இது உலக வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல எப்படி சொல்றான்? இது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சாமான் என்று சொல்றான். இந்த பூரா உலகத்துடைய வாழ்க்கை இதை ஏமாற்றக்கூடிய ஒரு வஸ்துவை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இன்னொரு ஆயத்துல இந்த பூரா உலகத்துடைய வாழ்க்கை ஒரு வீண் விளையாட்டை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வாழ்க்கையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகிரத்துடைய வாழ்க்கைய. ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. விளங்கக்கூடியவங்களாக இருந்தா விளங்கி கொள்ளட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்குடைய யுத்தம் எங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால ஹிஜ்ரி 7-8ஆம் ஆண்டு நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆகிரத்துடைய வாழ்க்கையை தவிர வாழ்க்கை இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த யுத்தத்துடைய நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் பசியின் காரணமாக வயிற்றுல கல்ல சேர்த்து கட்டியிருந்த சந்தர்ப்பம் அந்த யுத்தத்துல தான் நடந்தது. அந்த சம்பவம் பசிக்கு அந்த காலங்கள்ல அரபு நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, பசி தாங்க இல்லாம அடி வயிற்றோட ஒரு கல்ல சேர்த்து வயிற்றுக்கு ஒரு பாரம் கொடுப்பாங்க, அந்த பசியை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அந்த நிலைமை மேலான சோதனை. அந்த சந்தர்ப்பத்துல தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், வாழ்க்கை என்றது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை தான். மேலான கண்ணியமான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில ஏனேதா எந்த வாழ்க்கையில மௌத் இல்லையோ அதுக்கு தான் வாழ்க்கைன்னு சொல்லணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, சொர்க்கவாதிகள் சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்குது, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் 4 செய்திகள் சொல்லப்படும். அதுல ஒன்றுதான்
இன்னலக்கும் அன் தஹ்யூ ஃபலா தமூது அபதா. நீங்க எல்லாம் ஹயாத்தோட வாழுங்க, இதுக்கு பின்னால மௌத்தாகவே மாட்டீங்க. முதலாவது சந்தோஷமான செய்தி. இரண்டாவது இன்னலக்கும் அன் தஸிஹு, நீங்க எல்லாரும் சுகமாக வாழுங்க, இதுக்கு பின்னால நீங்க யாரும் நோயாளியாக மாட்டீங்க. நோய் இல்லாத சுகம், மௌத் இல்லாத ஹயாத். மூணாவது சொல்லப்படும் இன்னலக்கும் அன் தஷப்பு, நீங்க எல்லாரும் வாலிபர்களா இருங்க, ஃபலா தஹ்ருமு அபதா, நீங்க யாரும் உங்கள யாரும் இதுக்கு பின்னால வயசாளி ஆக மாட்டீங்க. வயசாளி ஆகிறது இல்ல, தொடர்ச்சியான வாலிபம், வயோதிபமற்ற வாலிபம். நாலாவது சொல்லப்படும் இன்னலக்கும் அன் தன்அமு, இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பாக்கியங்களை அனுபவிச்சு கொண்டே இருங்க, இதுக்கு பின்னால ஃபலா தபஅசு அபதா, கஷ்டங்களோ நோவினைகளோ பிரச்சனைகளோ எதுவுமே இதுக்கு பின்னால் உங்களுக்கு ஏற்பட மாட்டாது. அடுத்தது அது தொடர்ச்சியாக அனுபவிச்சு கொண்டிருக்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு தந்துட்டு ஒரு 10 வருஷம், ஒரு வருஷம், ஒரு 1000 வருஷம், 1,00,000 வருஷம் தந்துட்டு அப்படியே அல்லாஹ் தஆலா அனுப்புற இல்ல. தொடர்ச்சியாக நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய மேலான நண்பர்களே, வாலிபர்களே, எனவே அதுதான் வாழ்க்கை. இங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார், ஊர்ல இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி ஒரு வீடு கட்டணும், இப்படி ஒரு வாகனம் வாங்கணும், இப்படி எல்லாம் வியாபாரம் செய்யணும், இப்படி எல்லாம் சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் பெறட்டணும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, எல்லா பிளானும் சுக்குநூறா போயிடுது. மௌத்தானதுக்கு பின்னால சொல்றாங்க, இவர் என்னையோட பிசினஸ் பண்ண பேசி இருந்தார், இவர் எனக்கு இப்படி எல்லாம் ஐடியாஸ் கருத்துக்கள் சொல்லியிருந்தார், இப்படி எல்லாம் செய்ய இருக்கிறதா சொன்னார், இன்னைக்கு சந்தாக்குல பொட்டில வச்சிருக்காங்க. அப்ப ஏமாற்றமா இல்லையா இது? என்னென்னமோ கற்பனைகள், என்னென்னமோ யோசனைகள், என்னென்னமோ எதிர்கால ஃபியூச்சர் பிளான் என்ற பேர்ல எதிர்கால திட்டங்கள் போட்டு இருக்கிறார். சந்தாக்குல இருக்கிறார், கபூர்ல இருக்கிறார். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இருக்குத்தான் ஏமாற்றம் என்று சொல்றது. அப்ப ஏற்பாடு இல்லாம அங்க போறாரு, தயாரிப்பு இல்லாம போறாரு. அங்க போயிட்டு தயாரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? எந்த விதமான சந்தர்ப்பம் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல வலௌ தரா இذ وقفوا على النار فقالوا يا ليتنا نرد ولا نكذب بآيات ربنا ونكون من المؤمنين. அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏற்பாடு இல்லாம போனவங்க, ஏற்பாடு இல்லாம அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நரக கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கும். இப்ப அவங்க நல்லா விளங்கி கொள்றாங்க, நாங்க நரகம் தான் போறோம், எங்களோட இடம், எங்களுக்கு போற இடம் நரகம் தான். அந்த நேரத்துல சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையோடு தாயா அல்லாஹ், திருப்பி எங்களுக்கு உலகத்துக்கு எங்களை அனுப்பி வையா அல்லாஹ். என்ன ஏன் தெரியுமா, நாங்க அதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டு முஃமின்களுடைய கூட்டத்துல நல்லடியார்களோட சேர்ந்து கொள்வோம். அந்த கூட்டத்துல ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் சொல்லிட்டா என்று அல்லாஹ் கிட்ட சான்ஸ் கேட்பாங்க, சந்தர்ப்பம் கேட்பாங்க. அத சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எங்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல கண்ணுக்கு விளங்காததெல்லாம் இப்பதான் கண்ணால பாக்குறோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு விளங்காதது இப்ப விளங்குது. சொர்க்கம் என்றாங்க, நரகம் என்றாங்க, கபர் என்றாங்க, ஆக்கிரம் என்றாங்க, மஹ்ஷர் என்றாங்க, சிராத்தல் முஸ்தகீம் பாலம் என்றாங்க, மீசான் என்றாங்க, தராத்தி என்றாங்க, ஒரு எல்லாம் விளங்க இல்ல. இப்ப எல்லாம் விளங்குது. யா அல்லாஹ் பல் பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபல், மறைக்கப்பட்டதெல்லாம் இப்பதான் விளங்குது, அதனால ஒரு சான்ஸ் ஒன்றுதான் என்று கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றார், வலவ் ருத்து லஆது லிமானு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன். அவங்க கேட்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, சரி ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க, நாங்க இன்னொரு 50 வருஷம் தாரோம், அமல் செஞ்சு கொண்டு வாங்க இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாலும், உலகத்துக்கு வந்த பிறகு என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? லஆது லிமானு அன்ஹு, முந்தி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே பழைய குருடி கதவு தொடடி என்ற மாதிரி அதே வாழ்க்கையை திரும்ப வாழ ஆரம்பிச்சிருவாங்களாம். வ இன்னஹும் லகாதிபூன், இவங்க எல்லாம் பொய் சொல்லக்கூடியவங்க. மேலான கண்ணியமான சொல்ல, சூழல் இருக்கிறே மனிதனை மாத்திரும். அதுக்குத்தான் நல்ல சூழல், நல்ல தொடர்புகள், கல்யாணங்களும் கூட நல்லவங்களோட செஞ்சுக்கோங்க. வெறும் இந்த வாக்கையும் போக்கையும் வெள்ளையையும் நிறத்தையும் வெளிவையும் பார்த்து, காசையும் பணத்தையும் தோட்டத்தையும் வயலையும் பார்த்து முடிக்காம தீன்தாரிகளை முடியுங்க. மார்க்கம் உள்ளவளை திருமணம் செஞ்சு உங்களோட திருமணத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கோங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.